மட்டும் பண்ணக்கூடாது. சிவபெருமானுக்கு நீங்க தாழம்பு போடக்கூடாது, பிள்ளையாருக்கு துளசி போடக்கூடாது, சரஸ்வதிக்கு பவழ மல்லிகை போடக்கூடாது, பெருமாளுக்கு அச்சதையில அர்ச்சனை பண்ணக்கூடாது. இதெல்லாம் தப்பு இல்லாது நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எனக்கு தப்பு தப்பா நடக்குதுன்னு நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு. மைசூர் பால் சர்க்கரைக்கு மேல உப்பு போட்டுவிட்டு நல்லா இல்லையான்னு கேட்டா ஓன் தப்பு. பிள்ளையாருக்கு எந்த சில சமயத்தில் பல பேர் இந்த கடையெல்லாம் இருக்கும், சரம் கொண்டது விற்பாங்க. சரம் தான் எங்க ஊர் பக்கம் எல்லாத்தையும் வச்சு கட்டி கொண்டு இருப்பா. துளசி, ரெண்டு பச்சை இலை, இதுவாது பரவாயில்ல, துளசியும் அரளியும் கண்ட துணையெல்லாம் வச்சிருப்பா, பச்சை கலர்ல வச்சு எல்லாத்தையும் வச்சு கட்டிட்டு வருவா. முழத்தை கொடுப்பா, அதை நம்ம வாங்கி போடுவோம். அதுல துளசி இருந்தா அந்த பிள்ளையாருக்கு போடக்கூடாது. போட்டால் நீங்க நினைக்கிறதுக்கு நேர் எதிர்மாறான பலன் கிடைக்கும். அதை யோசிக்கணும். கோவிலுக்கு வந்தா எங்க நமஸ்காரம் பண்ணணும், எந்த சந்நிதியை எத்தனை தடவை சுத்தணும், எந்த இடத்துல என்ன வேண்டிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு செஞ்சா பலன் கிடைக்கும். உள்ள வர்றதுக்கு முன்னாடி கோபுரத்தை பார்த்து ஒரு கும்பிடு போடணும், அது ஸ்தூலலிங்கம். அங்கிருந்து வந்த பிறகு கொடிமரத்துக்கு பக்கத்துல சுவாமி கிழக்க பார்த்து இருந்தா நீங்க வடக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். வீட்டுல கூட படம் கிழக்க பார்த்து இருந்தா நீ வடக்க பார்த்து உட்கார்ந்துதான் சுவாமி பத்தி ஸ்லோகம் சொல்லணும். படிக்கிற பையன் மேற்க பார்த்து உட்கார்ந்து படிச்சாதான் படிக்கிற படிப்பு மண்டையில ஏறும். நல்ல காரியங்கள் செய்யற போது விளக்கேற்றுற போது கிழக்க பார்த்து வைக்கணும். செத்து போயிட்டானா அவனை தெற்க பார்த்து தான் வைக்கணும். இது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. கல்யாண மாப்பிள்ளை தெற்க பார்த்து உட்கார்ந்தா அது கல்யாண வீடா இருக்காது. கிழக்க பார்த்து உட்கார்ந்து பையன் படிச்சா ஒரு படிப்பு ஒண்ணுமே ஏறாது. நீ மேற்க பார்த்து உட்கார்ந்து சுவாமியை கும்பிட்டா அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. படிக்கும் போது மேற்க பார்த்து, நல்ல காரியம் செய்கிற போது கிழக்க பார்த்து, கடவுளை வணங்குற போது வடக்க பார்த்து, இறந்த பிறகு காரியங்கள் தெற்க பார்த்து. சாஸ்திரம் இது செய்யணும். பெரியவங்களும் முட்டாள் கிடையாது. அப்ப கொடிமரத்துக்கிட்ட தான் வணங்கணும், வடக்க பார்த்து வணங்கணும். வணங்கிட்டு அந்த பலிபீடத்தை தொட்டு என்கிட்ட இருக்கிற பொய், பொறாமை, திருட்டு, கெட்ட எண்ணத்தெல்லாம் உங்ககிட்ட போட்டப்பா, பலி போட்ட, அதெல்லாம் நீ ஏத்துக்கணும், உள்ள நல்லவனா போகணும். அதான் பலிபீடம். சோறு வைக்கிறது இல்ல, ஆடு கோழி வெட்டுறது இல்ல. பலி என்பதால் நம்ம கிட்ட இருக்கிற கெட்டதையெல்லாம் அங்க விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலா இருந்தா நந்தி கிட்ட அனுமதி கேட்கணும். உள்ள போறேன்ப்பா கேட்டுட்டு உள்ள போகணும். அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயிலா இருந்தா பிள்ளையார் சன்னதியை ஒரு தடவை தான் சுத்தணும். பிள்ளையார் சன்னதியை ஒரு தடவை தான் சுத்தணும். சிவபெருமான் சன்னதி ஆயிருந்தால் 3 தடவை சுத்தணும். அம்பாள் சன்னதியை 5 தடவை சுத்தணும். அரச மரத்தை 7 தடவை சுத்தணும். அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருந்தா காத்தால 9 மணி வரைக்கும் தான் பிள்ளையார சுத்தலாம். நீங்க சாயந்தரம் கோயிலுக்கு போற போது அரச மரத்தடி இருக்கிற பிள்ளையார கும்பிட்டுட்டு வரலாமே தவிர சுத்தக்கூடாது. சுத்தினா புத்தி கெட்டு போகும்.